ரீசெண்டா சிங்கார சென்னை ஒன் சிட்டி ஒன் கார்டு அப்படின்ற ஒரு விஷயத்த இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க. இந்த கார்டுடைய பயன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கார்ட யூஸ் பண்ணி நீங்க மெட்ரோ ட்ரெயின்லயும் பயணிக்கலாம். அட் த சேம் டைம் எம்டிசிலயும் பயணிக்கலாம். இன் ஃபியூச்சர் நீங்க சபர்பன் ட்ரெயின்ஸ்லயும் பயணிக்கலாம். அதாவது சென்னையுடைய பப்ளிக் டிரான்ஸ்போர்டேஷன் எல்லாத்துலயுமே ஒரே ஒரு கார்ட யூஸ் பண்ணி நீங்க டிக்கெட்டே வாங்காம பயணம் செய்ய முடியும். அந்த மாதிரியான ஒரு கார்டு தான் இந்த சிங்கார சென்னை ஒன் சிட்டி ஒன் கார்ட். இப்போ சென்னை மெட்ரோ ட்ரெயினை பொறுத்தவரையில இந்த மாதிரியான ஒரு ஸ்மார்ட் கார்ட் சிஸ்டம் ஏற்கனவே பயன்பாட்டில் இருக்கு. எம்டிசில தான் லாஸ்ட் வீக் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இன்னொரு அடிஷனல் இன்ஃபர்மேஷனையும் இவங்க சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே இந்த கார்டை வாங்கி மெட்ரோ ட்ரெயின்ல யூஸ் பண்ணிட்டு இருந்த கம்யூனிட்டர்ஸ் இந்த கார்டுக்கு பதிலாக ஒரு புது கார்டு ஒன்று வாங்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அட் பிரசன்ட் நீங்க யூஸ் பண்ற உங்களுடைய கார்டு ஏப்ரல் மாதம் வரைக்கும் தான் வேலிட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த கார்டை நீங்க கொடுத்துட்டு இப்போ இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கிற சிங்கார சென்னை ஒன் சிட்டி ஒன் கார்டை நீங்க வாங்கிக்கணும். இந்த கார்டை நீங்க ஒரு ஏடிஎம் கார்டு மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க ஷாப்பிங் போறதுக்காகட்டும், இல்லைன்னா வெளியில போய் வித்ட்ராயல் பண்றதுனா கூட இந்த கார்டை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாம நீங்க கேஷ்லெஸ்ஸா டிக்கெட்ஸை வாங்க முடியும். எந்த இடத்துலையுமே நீங்க பணத்தையோ சில்லறையோ எடுத்து கொடுத்து நீங்க சென்னையுடைய பப்ளிக் டிரான்ஸ்போர்டேஷன்ஸ்ல டிக்கெட் வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது. இதே விஷயத்த டெபிட் கார்டு வழியாகவும் பண்ணலாம். ரெகுலரா நிறைய பயணிக்கிறவங்களுக்கு எல்லா இடத்துலையும் சில்லறை எடுத்து கொடுக்கறது சிரமமா இருக்கும் அப்படின்றவங்களுக்கு இந்த கார்டு நிச்சயமா பயனுள்ளதா இருக்கும். உங்க பழைய கார்டை கொடுத்துட்டு நீங்க புது கார்டை எங்க போய் வாங்கணும் அப்படின்னா, எல்லா மெட்ரோ ஸ்டேஷன்ஸ்லயுமே இந்த கார்டு அவைலபிளா இருக்கு. அதே மாதிரி எம்டிசி கவுண்டர்ஸ்லயுமே இந்த கார்டு அவைலபிளா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க ஒரு அக்கேஷனல் டிராவலரா இருந்தீங்க அப்படின்னா ஏப்ரல் 30ஆம் தேதிக்குள்ள உங்களுடைய கார்டை நீங்க மாத்திடுங்க. ஏன்னா ரெகுலரா போறவங்களுக்கு இந்த விஷயம் தெரியும். அக்கேஷனல் டிராவலர்ஸ் தான் இந்த விஷயத்த மறந்துடுவாங்க. அதுல ஒரு 1000 500 வச்சிருந்து அதுக்கப்புறம் அதை மாற்ற முயற்சி பண்ணாதீங்க. ஏப்ரல் 30ஆம் தேதிக்கு முன்னாடியே உங்களுடைய கார்டை கொடுத்துட்டு ஒரு புது கார்டை நீங்க வாங்கிக்கோங்க. அப்படி கொடுத்தீங்கன்னா ஒரு கேஷ் டெபாசிட் அப்புறம் ₹50 கூட கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதே மாதிரி சேனல்ல இருந்து தகவல்களுக்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.